ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி பேயோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் சர்வைவல் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்காக ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்ட்டு போறாங்க. ஒரு சின்ன ட்ரிப் தான். அதுக்கு அவங்க ஃபிளைட்ல போறாங்க. அது ஒரு இல்லீகல் ட்ரிப்பாவே இருக்கு. போற வழியில பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி உள்ள விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க ஒரு ரிவர் பக்கத்துல விழுந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பல முதலைகள் இருக்கு. அதுவும் அது பக்கத்திலேயே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. அதுல இருந்து பல கழிவுகள் வெளியே வந்து அந்த தண்ணியில கலந்ததுனால இந்த முதலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உக்கிரமாவே இருக்கு. இந்த உக்கிரமான முதலைகள் கிட்ட மாட்டி நம்ம ஹீரோயினும் அவங்க டீமும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட் தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, இதே மாதிரி நம்ம நூத்துக்கணக்கான படம் பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் உள்ள படம்னால இதான் ஸ்டோரி பிளாட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்க யாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவு இல்லை. எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டரா பெருசா எழுதிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடய நம்மளால மிங்கிலாக உட்காந்து படத்தை பார்க்க முடியல. அதனாலே இந்த படம் படுத்துருச்சுன்னு சொல்லலாம். படத்தில் இவங்க காப்பிட்டு அந்த முதல்ல போர்ஷன்ஸ்லாம் ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு. இருந்தாலும் விஎஃப்எக்ஸ்லாம் அப்பட்டமா விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியிற அளவு தான் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் தத்துருவமா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் என்ஜாய் பண்ற ஒரு படமா இருந்திருக்க வாய்ப்பு. அந்த முதலையே பாத்தீங்கன்னா நம்ம பொம்மைகளை பாக்குற மாதிரி இருக்குன்றதுனால நமக்கு அந்த பயம் வரவே இல்லை. அதனாலே இவங்களாம் தப்பிச்சா என்ன தப்பிக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுது படம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினிமோகிராஃபில ஓகேவா இருக்கு. இன்னும் கூட பெட்டராகவே பண்ணிருக்கலாம், ரொம்பவே பெட்டரா பண்ணிருக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லாவே பண்ணிருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டான ஒரு படம் தான் இது. சுத்தமா இம்ப்ரெசிவா எதுவுமே கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிற அதே ஸ்கிரீன் பிளே தான். அதனாலேயே பல சீன்ஸ் நமக்கு ப்ரிடிக்டபிளா லாகிங்காகவும் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.